அலுமினிய பாத்திர சாமான். அலுமினிய பாத்திர சாமான். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரீங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கு இனிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜமாணிக்க உங்களுக்கு எல்லாம் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கை நாடு வாங்கினாரா? ஆமாமா, எங்களுக்கு மாடு வாங்க பேங்க்ல கடன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாரா? பேங்க்ல கடன் கொடுக்கலன்னு இல்ல அவர் சொன்னாரு. அது போய் அவர் வாங்கி இருக்காரு. 10 கறவை மாடுங்க வாங்கி இருக்காரு உங்க பேர்ல. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் மாடுங்க வாங்கி இருக்காரு. அதாவது இத்தனை நாளா நீங்க மாடா உழைச்சது உங்களுக்கு சொந்தமான பண்ணையில தான். அது மட்டும் இல்ல, கல்யாணி சாவுக்கும் இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம். அதுக்கு ஆதாரமா புடவையும் சால்வையும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதான் என்ன பண்றதுங்க? புரியலன்னு எல்லாரும் சொல்லலையே, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்களே, அதுவே போதும். புரட்சிங்கிறது விதைக்கப்படுவது, புதைக்கப்படுவது இல்ல. எனக்கு இந்த விதைகளே போதும். முதலாளியா ஒழுங்குங்கடா. என்னமோ எழுதிருக்கு. முதலாளி ஒரு கொலகார, முதலாளி ஒரு திருட, முதலாளி ஒரு முட்டாள், முதலாளி ஒரு பொறுக்கி. இல்லைங்க, எழுதிருக்காங்க. நானா சொன்னேன்? யார் எழுதுனா? யார் எழுதுனா? ஓ, நீங்க தான் எழுதுனீங்களா? எழுதுன கைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல? எத்தனை நாளைக்கு தான் உங்க பாத்துக்காக நாங்க பொறுத்து போதுமா? அவ செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க கோயில் கோயிலா சுத்தி வந்தா கூட இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுமா. ஒன்னா ரெண்டா இவர் செய்யற கொடுமைகள்லாம் ஒரு அளவே இல்லையம்மா. இதுங்களுக்கு பெத்தோமே தவிர ஒரு நாளாவது உறுத்தி அழகு பார்க்கல, படிக்க வச்சு சந்தோஷப்படல. ஆமாம்மா, இவங்க ஆவேசத்திலயும் அர்த்தம் இருக்கு. இவங்க பிள்ளை கூட பெத்தல தானே தர்மம் தெரியும். போதும் போதும், உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லு. நான் என்ன செய்யணும்?
இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கணும். எங்களோட அடிமை பத்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இனிமேலாவது இவங்க சுதந்திரமா வாழட்டும். என்னாச்சு? மேஜை மேல வச்சிருந்த வைர முதலத்தை காண யமுனா. ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பாத்தீங்களா? பாவம், இவங்க எப்படி சார் பாத்துக்க முடியும்? கண்ணுதான் தெரியாது, கை கைப்பட்டு இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? இவங்க எடுத்துக்க சான்ஸே இல்ல. ஏய், மரியாதையா முதலத்தை கொடுத்துருங்க, இல்ல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி செக்அப் பண்ண வேண்டி இருக்கும். இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா. இவங்களை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா நான் செக்அப் பண்ணேன். சரிதான், போடி. ஓஹோ, குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்பதான் உன் எண்ணம் புரியுது. மோதிரம் காணாம போச்சுன்னு சொல்றது சுத்த போய். போடி. தங்களோட உடம்பையே பார்க்க முடியாத அந்த பார்வையற்ற அப்பாவி பெண்களை அவன் நிர்வாணமாக்கி சோதனை போட்டதை என்னால தாங்கிக்க முடியல. அவனை அடிச்சு கொன்னுட்டேன். இந்த உண்மையை நீ அங்க சொல்லிருக்கலாம்ல. ஆனா இந்த விஷயம் வெளி உலகுக்கு தெரிஞ்சா அந்த பார்வை இல்லாத பெண்களுக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கும் வரக்கூடிய கெட்ட பேரை நினைச்சு வெளியே சொல்லாம மூடி மறைச்சு தண்டனையை ஏத்துக்கிட்டேன். அந்த தண்டனையை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன ஜெயில வச்சிருந்தாங்க. அங்கதான் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். நாளைக்கு தெரியுமா உங்களுக்கு விடுதலை? அழறீங்கம்மா. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உங்க மகனை இப்ப பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருமா, அள்ளி கொண்டாரு. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்தாங்க, என் அண்ணனை சாகடிச்ச அந்த யமுனாவோட உயிர் பொட்டுன்னு தூக்கு கயிறுல போகக்கூடாது. இந்த ஆசிட் அவ மேல ஊத்தி அவ துடி துடிச்சு சாகணும். இந்தாங்க, ஜாக்கிரதை. நான் பழைக்க மாட்டோமா? என்ன பத்தி உண்மையை என் மக கிட்ட சொல்லாம நான் சாகுறேன்னா வேதனையா இருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா. அந்த உண்மையை உங்க மகனுக்கு நான் சொல்றேம்மா. நான் தெரிய வைக்கிறேன். என் உயிரை காப்பாத்த தன்னையே இப்படி கொடுத்த உங்க அம்மாவுக்காக ஜெயில அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன். அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நான் இந்த ஊர்லயே இருந்தேன். எப்படியும் உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி சாட்சி சொல்ல அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸாலேயோ மத்தவங்களாலேயோ என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த முயற்சியில எனக்கு வர ஆபத்து என்னன்னு தெரிஞ்சோ அன்னைக்கு கோர்ட்ல வந்து போய் சொல்லி உங்களை காப்பாத்தினேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு எத்தனையோ முயற்சி செஞ்சேன்.
ஆனா அதுக்கு நீங்க சந்தர்ப்பமே கொடுக்கல. எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூட வாழ முடியாது. எந்த நிமிஷமும் என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறப்படுறது நிச்சயம். யமுனா, உன் கழுத்துல தூக்க கயிறு ஏறாது. ஏறப்பட மாட்டேன். நான் கட்டுற தாலி கயிறாயிரும். இது சத்தியம்.